கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவா இருக்கும். ஆக இந்த பதிவை முழுசும் பாருங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா. நம்ம பாருங்க, தொடர்ந்து பல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு தான் வரும். அந்த விதத்துல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கண் திருஷ்டி அப்படின்றது பாருங்க, ஒரு பொல்லாத திருஷ்டியா இருக்கு. கண் திருஷ்டினால கெட்டவங்க எத்தனையோ பேர் அப்படின்னு சொல்லலாம். கண் திருஷ்டினால யாரும் திருஷ்டி இல்லாம இருக்கிறவங்க அப்படின்றது ரொம்ப கம்மிங்க. அவங்க வெளியவே வரக்கூடாது. அதே மாதிரி அவங்க மற்றவங்க பார்வைக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடாது. அப்ப அவங்களுக்கு திருஷ்டி இல்லை அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். இது பாருங்க, அந்த கண்ணனோட ஒரு பார்வை அப்படின்றது ரொம்பவே கொடுமையானது. இதை நம்ம பாருங்க, ஒரு விலங்குகளை வச்சு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பாம்பு இருக்கு, ஒரு எலி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எலி ஓடி 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 வரும், குடுக்குன்னு ஓடி ஓடிட்டே இருக்கும். ஒரு பாம்பு அதை பார்த்துச்சு, ஒரு நல்ல பாம்பு. இந்த சீனை நீங்க உங்க மைண்ட்ல இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பாம்பு அந்த எலியை பார்த்துருச்சு. எலி ஓடிட்டே இருக்கு. நல்ல பாம்பு பார்க்க ஆரம்பிக்கிற வரைக்கும் எலி குடுன்னு ஓடிட்டு இருக்கு. நல்ல பாம்பு நல்ல கூர்ந்து அதை கவனிக்குது. கவனிக்கும் போது அந்த எலியினோட ஓட்டத்துல தடுமாற்றம் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பொந்து இருக்கும். அந்த பொந்து வழியா போய் அது வெளியே போயிடலாம். பொந்து பக்கத்துலேயே இருக்கும். அது தடுமாற்றம் இருக்கும். அது மைண்ட் வேலை செய்யாது. தடுமாறி சுத்தி 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 பாம்பு கிட்டே வருமே தவிர, பாம்பு இருக்குன்னு இப்படி ஓடும் அப்படி ஓடும், பக்கத்துல இருக்க பொந்துக்குள்ள நுழைஞ்சி வெளியே போயிடணும் அப்படின்றது தெரியாது. அது குட்டி எலியா கூட வச்சுக்கோங்க. பாம்புக்கு அந்த பொந்துல நுழையக்கூடிய தன்மை கூட இருக்காது. அப்படியே நுழையக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னாலும் அது உள்ள ஓடி போய் எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா அது பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னா, எப்ப ஒருத்தவங்க உன்னிச்சு நம்மள பாக்குறாங்களோ, இது மிருகங்களுக்கும் அந்த பார்வைக்கு அப்படின்ற ஒரு பலம் இருக்கு. அந்த பாம்பு அதை உன்னிச்சு பாக்குது, ஆழ்ந்து பாக்குது, கூர்மையா பாக்குது, முழுசும் அதை கவனிக்குது. அதனோட பார்வை பலம் முழுசும் அந்த எலி மேல திருப்பும் போது எலியினோட புத்தி பேதலிச்சு தடுமாறி கடைசியில என்ன ஆகும்னா, அது ஒரு சம் செகண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கும், லொடக்குன்னு போய் முழுங்கிடும். இது இந்த பாம்பு எலியில மட்டும் இல்லைங்க. நம்ம இந்த டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா, இந்த புலி மானை வேட்டையாடுறது நீங்க பார்த்துருப்பீங்க. மானுங்க கூட்டமா பாத்தீங்கன்னா பில்லு மெஞ்சுன்னு இருக்கும். புலி பார்த்துட்டே இருக்கும். அப்படியே புலி வர்றது தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த கூட்டம் கலையும் ஓடும். இது எல்லாமே ஓடும். ஒரு சிலது மட்டும் இந்த புலி எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ, இப்போ ஒரு மானை அதை ஃபோக்கஸ் பண்ணிடுச்சு, அதை ஃபோக்கஸ் பண்ணுச்சு. அந்த ஃபோக்கஸ்னோட பார்வை இப்போ அதே மாதிரி தான். அந்த பார்வையினோட ஆழம், பார்வையினோட வீரியம், பார்வையினோட தன்மை, அந்த பார்வையினோட ஆதிக்கம் அந்த மானை பேதலிக்க வைக்கும். பேதலிச்சு அந்த மான் தடுமாறி ஓடும். இது லடக்குன்னு போயிட்டு அதை வேட்டையாடிடும், கொன்னுடும். இது பாருங்க, இது மிருகங்களுக்கே அந்த பார்வைக்கு அப்படின்றது அவ்வளோ பலம் இல்லைங்களா? அப்ப மனுஷங்களுக்கு எவ்வளோ பலம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப மனுஷங்க சராசரியா ஒருத்தவங்களை பாக்குறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது இருக்குதாங்க செய்யும். நான் பார்த்துருக்கேன், ஒரு சில கிளையன்ஸ் வருவாங்க, அவங்க நல்ல வசதியான கிளையன்ஸா இருப்பாங்க. அவங்க அப்பப்போ விசேஷத்துக்கு போவாங்க. ஏன்னா நான் ரொம்ப வசதி, நான் போட்டிருக்க நகையெல்லாம் நான் காமிக்கணும் இல்லைங்களா? இது ஒரு சந்தோஷம் லேடிஸ்க்கு. நல்லா அழகழகா புடவை கட்டிட்டு நல்ல அழகா பூவெல்லாம் வச்சுட்டு நகையெல்லாம் போட்டுட்டு போறது. ஒரு விசேஷத்துக்கு போடுற புடவை, ஒரு விசேஷத்துக்கு போடுற நகையை நான் இன்னொரு விசேஷத்துக்கு போட மாட்டேன். ஏன்னா எனக்கு வசதி இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்க தானே செய்யறாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு போடுறத இன்னொரு விசேஷத்துக்கு போடுறது இல்லை. அப்போ அங்கே சுற்றி ரொம்ப நெருங்கின சொந்தமே இருக்காங்க. அவங்களுக்கு என்னப்பா, ஒன்றுத்துக்கு போட்டது இன்னொன்றுக்கு போடுறது இல்லை. அதுக்கும் மேலே கேட்பாங்க, இந்த புடவை நல்லா இருக்கே, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கே. நம்மளும் என்ன பண்ணுவோம், அடடா நம்மளை புகழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இவ்வளோ பவுனு, அது அவ்வளோ பவுனு, அது அப்போ வாங்கினேன், அது என்னாச்சு, அதை வித்துட்டே, இல்லை அதுவும் வச்சுட்டு இருக்கேன், இதுவும் வச்சுட்டு இருக்கேன், இப்படிலாம் நம்ம கொஞ்சம் உளருவோம் இல்லைங்களா? உளரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து அந்த நகை ஒன்றும் இருக்காது. நம்ம நகையை பார்த்தீங்கன்னா அடகு வச்சுட்டு இருக்கலாம், பேங்க் போயிட்டு இருக்கோம். இல்லை அந்த நகையை போட்டுன்னு சந்தோஷமா போகிற அளவுக்கு நம்மளுக்கு மனசு இருக்காது. வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இது வசதியானவங்களுக்கு. வசதியே இல்லை, ஒரு 300 ரூபாய் ஒரு புடவை தான் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் ஒரு 300 ரூபாய் புடவை கட்டியிருந்தா கூட பளிச்சுன்னு தெரிவாங்க இல்லைங்களா? இந்த ரிஷபம்லாம் அப்படிதான். ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் புடவை போட்டுச்சுன்னா கூட அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபம் இயற்கையாகவே நல்ல ஒரு வசீகரம், தன்னை ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு. ரிஷபத்தை பார்த்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க.
அந்த மாதிரி ஒரு வசீகரமான தன்மை, சுக்கிரன் ஆதிக்கம் இல்லையா, அதுக்கும் மேலே சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. சுய ஜாதகத்தில் இன்னும் சந்திரன் சூப்பராக இருக்குது, சுக்கிரன் சூப்பராக இருக்குன்னா முடிஞ்சே போச்சு. பயங்கரமாக ஒரு 300 ரூபாய் புடவைனா கூட அதுக்கு மேட்சிங் கம்பல் வளையல் எல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. அங்கே 10,000 ரூபாய் புடவை கட்டிட்டு இருக்கவங்க கூட ஒன்றும் இருக்க மாட்டாங்க, டம்மியாக இருப்பாங்க இவங்க முன்னாடி. இப்போ இவங்கெல்லாம் வந்து பாருங்க, சாதாரணமாக போயிட்டு ஒரு இடத்துல நின்னாலே இவங்களுக்கு பொறாமை ஒம்பெல்லாம் ஜாஸ்தியாகவே வந்துடும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வசதி வாய்ப்பு தேவையே இல்லை. சாதா புடவையிலே இவங்க ரொம்ப சூப்பர் டூப்பராக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின் போது அடுத்த பாதிப்பு வந்து பாருங்க, ஏதாவது பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நம்மளுக்கு உடம்பு வந்து சரியில்லாமல் போகுது, உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போய் நல்ல டாக்டருங்க, டாக்டர் ரொம்ப அனுபவசாலி, நல்லா படித்தவர், வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் சரியாகவே மாட்டேங்குது. இப்படி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி இதுதான் காரணம். இந்த கண் திருஷ்டியை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. நம்ம பொம்பளை பிள்ளை இருக்கோம், நல்ல சொல் பேச்சு கேட்டுன்னு அழகாக டீசெண்டாக ட்ரெஸ் போட்டுன்னு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுவாங்க, பாப்பா என்ன தலை வாரல, நீயே தலை வாரியே இல்லை அதுவே வாரிக்குதா? இல்லை என் பொண்ணு ரொம்ப பொறுப்பு, அவளே தலை வாரிப்பா, அவளே அவள் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிப்பா, அவளே நல்லா படிப்பா. இப்படி நம்ம கொஞ்சம் பெருமையாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுமோ தெரியாது, தலை வாரிக்காது, படிக்காது. முதல்ல முக்கியமாக அம்மா ஏதாவது பேசினா எய்த்து பேசும், சண்டை போடும், வீடு வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களமாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாங்க, யார் கூடவே பழகவே கூடாதுன்ற மாதிரி இருக்கே அப்படின்னா ஒரு விதத்தில் அது நல்லதும் கூடங்க. சேர போனால் செடியும் பார்க்க. எங்கள் அப்பாலாம் வந்து பாருங்க, ஜோதிடம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப சாதாரணமாக சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப யதார்த்தமாக சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கண்ணு செடி தானே அப்படின்னு நீ சேர போனால் அதுவும் பகையாகும் கண்ணு அப்படிம்பாங்க. ஏன்பா அப்படின்னா, சேர போனால் செடியும் பகை அப்படின்னா, செடி தானே அப்படின்னு நம்ம ரொம்ப நெருங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கிளையால் நம்மளை காயப்படுத்துமா. அப்போ எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாமரை இலையில தண்ணி போல தான் இருக்கணும். பட்டும் படாமையும், ஒட்டியும் ஒட்டாமையும், உறவாடியும் உறவாடாமையும், பேசியும் பேசாமையும், இப்படி தான் நம்ம வந்து வாழணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி காரணம்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த காரணத்தெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இப்போ அதெல்லாம் நல்லது அப்படின்றது தெளிவாக புரியுது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிற அப்படின்னா, சே யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ யூ ஆர், சே யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஐல் சே ஹூ யூ ஆர் அப்படிம்பாரு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் இப்படின்னு சொல்லி எங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஆனால் இப்போ அதை யோசிக்கிறோம், அதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லது தான். யாருக்கு தெரியும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நல்லா இருந்திருக்கிறதுக்கும் வழி உண்டு, நல்லா இல்லாமல் கெட்டு போகிறதுக்கும் வழி இருந்திருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிறது நல்லதுக்கு அப்படின்ற ஒரு மன வலிமைக்கு நம்ம வந்துடணும், மனப்பக்குவத்துக்கு வந்துடணும். சரி, இப்போ இந்த திருஷ்டி பெரும்பாலும் மற்றவங்க முன்னாடி ரொம்ப பகட்டாக நீங்கள் பெரிய வசதியான ஆளுங்க அப்படின்றது தயவு செஞ்சு காமிக்காதீங்க, இல்லை அப்படின்றதும் காமிக்காதீங்க, நீங்கள் யார் அப்படின்றதே மற்றவங்களுக்கு காமிக்காதீங்க. இதுதான் என்னோட ஒரு உத்தமமான அட்வைஸ்ன்னு சொல்லலாம். அதையும் மீறி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரந்தோறும் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையான நம்ம எங்கே யார் இருந்தாலும் அவங்களோட எல்லையை காவல் காக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அம்பிகை உட்கார்ந்துருப்பா. அது மாரியம்மனாகவும் இருக்கலாம், அம்மனோட சொரூபமாகவும் இருக்கலாம், இல்லை அம்பிகையாகவே கூட இருக்கலாம். அந்த அம்மன் கிட்ட நம்ம மாசத்துக்கு ஒரு நாள், இது வந்து பாருங்க அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா இல்லைங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட போங்க, உங்களுக்கு என்னைக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைதா அன்னைக்கு போங்க. போகும்போது ஒரு 51 எலுமிச்சம்பழம் கொண்டு போங்க. இந்த ஜம்பு வீரப்பழம், வீரக்கனி, வெற்றிக்கனிலாம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சம்பழத்துக்குன்னே வந்து பாருங்க நிறைய நல்லது அப்படின்றது இருக்கு. அது இன்னொரு பதிவுல பார்க்கலாம். அந்த 51 எலுமிச்சம்பழம் நீங்க என்ன பண்ணுங்க, ஊசி வச்சு கோருங்க. கோக்கும் போது ஒரு எலுமிச்சம்பழம் கூட கொஞ்சம் வேப்பிலை வச்சு கட்டிடுங்க. அந்த மாதிரி 51 எலுமிச்சம்பழம் கட்டி அதாவது நம்ம வீட்டுக்கு அருகாமையில இருக்க ஒரு அம்பிகை, எல்லா இடத்துலயும் ஒரு 2 தெரு தள்ளி இருப்பா, 3 தெரு தள்ளி இருப்பா, அவ தான் அந்த எல்லையை காவல் காக்குறவ. நல்லது வரனாலும் அவகிட்ட சொல்லிட்டு வரணும், கெட்டது வரதுனால அவகிட்ட சொல்லிட்டு வரணும். எங்க அந்த சைடு இருக்காங்க, இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு எல்லைக்கு ஒரு அம்பிகைன்னு இருக்காள்னா அவளை கேட்காம இந்த சைடும் வராது, பின்னாடியும் வராது, முன்னாடியும் வராது. ஓகேங்களா? அப்போ அவகிட்ட போயிட்டு அந்த கோயில் ஐயர்கிட்ட நீங்கள் ஒரு 100 ரூபாய் கொடுங்க, இதை அம்பிகை கழுத்தில் போடுங்க அப்படின்னு போட்டுட்டு மறுநாள் போயிட்டு திருப்பி அந்த மாலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கட்டுங்க. எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தலைவாசல் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே நல்லதும் வரணும் கெட்டதும் வரணும் இல்லைங்களா. ஆக தலைவாசலில் அந்த எலுமிச்சம்பழம் மாலையை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா பெருசாக எந்த கெட்டதும் வராது. புரியுதுங்களா? இது வீட்டுக்கு ஏற்படுற திருஷ்டி, அந்த வீட்டு மக்களுக்கு ஏற்படுற திருஷ்டியை வந்து பார்த்திங்கன்னா முழுசும் கழிக்கிறதுக்கு. அதுக்கும் மேலே மாதத்தில் ஒரு நாளேனும் நம்ம வந்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம், இல்லை அமாவாசையும் பண்ணலாம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் உட்கார வச்சுடுங்க. உட்கார வச்சுட்டு கற்பூரம் கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு மொத்த பேருக்கும் கற்பூரத்தை சுற்றிடுங்க. சுற்றி
உங்களுக்கும் இப்படி காமிச்சிட்டு வெளியே கொண்டு போய் தலைவாசல், அதாவது வெளியே கேட் இருக்கு பார்த்தீங்களா, கேட்டுக்கு வெளியே போட்டுட்டு வந்துருங்க. முக்கூட்டு சந்து தான் தேடி போகணும் அப்படின்றதில்ல. இது ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து திருஷ்டியை கழிக்கிறதுக்கு. ஓகேங்களா, அது ஒன்று பண்ணலாம். அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கயிறில் வந்து பாருங்க, கருப்பு கயிறு காலில் கட்டுறதோ இருக்குது திருஷ்டிக்கு. கருப்பு கயிறை வெறுமனே கட்டக்கூடாது, அது வழிபாடு பண்ணி கட்டணும். நம்ம எப்போ ஹனுமன் கோயில் போகிறோம் அப்படின்னாலும் ஒரு கயிறு வாங்கிட்டு போய் ஹனுமன் காலடியில் வச்சுட்டு, இந்த கயிறு விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஹனுமன் காலடியில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, வீட்டில் 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேருக்கும் ஹனுமன் காலடியில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கயிறை வாங்கிட்டு வந்து நம்ம கையில் கட்டிக்கிறது மூலியமாகவும் நம்மளுக்கு திருஷ்டி, ஓம்பல் இது எதுவுமே இருக்காதுங்க. அதுக்கும் மேலே குழந்தைங்களுக்குலாம் திருஷ்டி சுத்துறது எத்தனையோ இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பு வச்சு சுற்றுவாங்க. நம்ம வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரையும் ஒன்றா உட்கார வச்சிருங்க. குடும்ப தலைவி கையில் உப்பு எடுத்துக்கோங்க, கிழக்கு பார்த்து உட்கார வச்சு அந்த அத்தனை பேருக்கும் சுத்துங்க. இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. எங்கள் பாட்டிலாம் அப்படி சின்ன வயசில் நாங்கள்லாம் இருக்கும்போது பாடுவாங்க. பார்த்த கண்ணி பார்த்தாலோ, பாம்பு கண்ணி பார்த்தாலோ, சுண்ணாம்பு கண்ணால சுழலம் விட்டு பார்த்தாலோ, பார்த்த மொழி பிதுங்கி நிற்க, ஆசை கண்ணு அத்வானமா போவ, தாய் கண்ணு, பேய் கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எந்த கண்ணும் என் பிள்ளைங்களை ஒன்றும் பண்ணக்கூடாது, இப்படி சொல்லி சுற்றி போடுவாங்க. இவ்வளோ பெரிய பாட்டு நம்மளால பாட முடியாது. அப்போ நம்ம யதார்த்தமாக இருக்கிற திருஷ்டியெல்லாம் வந்து கழியணும் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களை வச்சு இப்படி 3 சுத்து, இப்படி 3 சுத்து, பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்காரர் எல்லாரையும் வச்சு சுற்றிட்டு உங்களையும் இப்படி சுற்றிட்டு கொண்டு போய் வெளியே போட்டுருங்க. இது வந்து பாருங்க, வெளியே போடுறது அப்படின்றது கல் உப்பு சுற்றும் போது வெளியே டேப் இருக்குன்னா அந்த டேப்பில் வந்து இந்த உப்பு போட்டு தண்ணி திறந்து விடணும், கரைஞ்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் வெளியே குழா வசதிலாம் இல்லைன்னா கொண்டு போய் நேராக கிச்சனில் போட்டுருங்க. கிச்சனில் போட்டு திறந்து விடலாம். இல்லை தலைவாசலுக்கு வெளியே ஒரு பக்கெட்டில் தண்ணி திருப்பி இதை போட்டுட்டு அதை கொண்டு போய் வெளியே ஊற்றிடலாம். எதுனாலும் பண்ணுங்க. ஆக இந்த திருஷ்டி அப்படின்றது நிறைய விஷயம் இருக்குது. அதை கழிக்கிற முறைகள் அப்படின்றது ஏராளமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சுய ஜாதகத்திலையும் திருஷ்டினால நம்மளுக்கு பாதிப்பா, இல்லை ஊழ்வினை கர்மவினை நம்மளை வந்து இப்போ வாட்டுதா, இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யக்கூடாது ஆபிச்சாரம் மாதிரி செய்வினை மாதிரி செஞ்சுருக்காங்களா, இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுய ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான தீர்வுகளும் சுய ஜாதகத்திலே பார்த்து நம்மளால் பரிசீலனை பண்ண முடியும், தீர்வையும் கொடுக்க முடியும். ஆக இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ரொம்ப திருஷ்டினாலேயோ இல்லை எதனாலனே தெரிலங்க பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்றவங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம்.